தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைவார்த்தைகள் 22 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலில் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களை வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரோட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரேமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா கால இந்த 4ஆம் வார இந்த செவ்வாய்க்கிழமையிலே இந்த நாளை கோடி அற்புதர் தூய அந்தோனியாருடைய பாதுகாவலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கோடி அற்புதர் தூய அந்தோனியார் நம்பிக்கை நிறைந்தவராக அநேக புதுமைகளை 13ஆம் நூற்றாண்டிலே திருவையிலே அவரிடம் யாரெல்லாம் வேண்டி செல்கின்றார்களோ அவருடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுத்தவர், இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுத்தவர் தான் பதுவை புனித அந்தோனியார். இன்றைய நாளிலே புனித பீட்டர் சேனல் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம். இவர் 1801ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவராக ஏறக்குறைய 38 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய பங்கு தந்தையினுடைய ஒரு உதவியால் அவர் இந்த குருத்துவ படிப்பை அவர் மேற்கொண்டு குருவாக மாறுகின்றார். பல பணிகளை அவர் முன்னெடுக்கின்றார். 19ஆம் நூற்றாண்டிலே திருவையிலே பரக்கூடிய பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளை அவர் சந்திக்கின்றார். அவர் வேத சாட்சியாக அவர் மரிக்கின்றார். அந்த அளவுக்கு இறை விசுவாசத்திலும் இறை பண்புகளிலும் தன்னுடைய வாழ்வை முழுமையாக பீட்டர் சேனல் எளிமையோடும் பக்தியோடும் ஜப வாஞ்சையோடும் கடவுளுக்கு உகந்தவராக, கடவுளுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு ஒரு உகந்தவராக அவர் வாழ்ந்து தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். பர்னபாவுடைய அந்த தூதரை பார்க்கின்ற பொழுது அருமையாக பர்னபா குறிப்பிடுகின்றார், கடவுள் என்னை இந்த ஒரு பணிக்காக கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த வார்த்தையை நான் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையுமே அவர் என்ன செய்கின்றார், ஊக்கப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். பர்னபா என்றாலே அர்த்தம் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். அவர் கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டு அவர் இறை வார்த்தையை மக்கள் எல்லாருக்குமே, இயேசுவை நீங்கள் நம்புங்கள், காரணம் அவர் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். இவர்தான் நம்முடைய பவுலடியாரை கூட என்ன செய்கின்றார், அந்தியோக்கு கூட்டி செல்கின்றார். நேர தர்சுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அவருடைய நிலையை பார்த்து அவரை அந்தியோக்கியாவுக்கு அழைத்து செல்கிறார். காரணம் அந்தியோக்கியா தான் கிறிஸ்தவர்கள் என்று முதல் முறையாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆதி கிறிஸ்தவர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஒன்று கூட்டப்பட்ட வாழ்வு. அதில் பர்னபா மிகுந்த ஆர்வத்தோடு இயேசு மீது நம்பிக்கை கொண்டு தூய ஆவியால் அவர் இயக்கப்படுகின்றார். எல்லா மக்களையுமே ஆண்டவர்களை கொண்டு வருகிறார். சிந்திப்போம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை இன்றைக்கு என்னால் கடவுளத்தில் கொண்டு வர முடிந்தது, எத்தனை மக்களை என்னால் கடவுளத்தில் அன்பால் கடவுளுடைய இரக்கத்தால் அவர்கள் முழுவதும் அனுபவிப்பதற்கு அந்த இறை அனுபவத்தை இன்றைக்கு பகிரக்கூடியவராக, இறை வெளிப்பாட்டை இன்றைக்கு பெறக்கூடியவராக, பிறரை ஊக்குவிக்க, பிறரை உற்சாகப்படுத்த, பிறரை நலப்படுத்தக்கூடியவர்களாக, காயங்களுக்கு மருந்து படக்கூடியவர்களாக எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறோம். சிந்திப்போம். அதான் ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஒரு சிந்தனையை பர்னபா வழியாக இன்றைக்கு நாம் எல்லோருமே சிந்திக்க அழைக்கின்றார். நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்கிறார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன, அவற்றுக்கு நான் நிலை வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த அளவுக்கு தந்தையோடு நான் ஒன்றி திறந்து அனைவரையுமே நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்ப இயேசுடைய அந்த பண்பு, இயேசுடைய அந்த மகத்துவம், இயேசுடைய அந்த மாட்சி இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே இத்தகைய ஒரு தாராள உள்ளத்தோடு பர்னபா உற்சாகப்படுத்தக்கூடியவராக, திரு அவையை கட்டி எழுப்பக்கூடியவராக தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அந்த அன்புக்கு சான்று பகிர்ந்தது போல இன்றைக்கு இந்த புனித பீட்டர் சேனல் இறை அன்புக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். உற்சாகத்தோடு எல்லா மக்களையுமே ஒன்று கூட்டி இருக்கின்றார். இன்றைக்கு எத்தனை பேர் சேர்ப்பவர்களாக இருக்கிறோமா அல்லது பிரிப்பவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு குடும்பத்தில் பார்க்கிறோம், கணவரை பார்க்கிறோம், மனைவியை பார்க்கிறோம்,
பிள்ளைகளை பார்க்கின்றோம், பெற்றோரை பார்க்கின்றோம், உறவுகளை பார்க்கின்றோம், சொந்த பந்தங்களை பார்க்கின்றோம். இணைப்பவர்களாக இருக்கிறோமா அல்லது கத்திரிக்கோளை போல வெட்டி விடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஊசி நூலை போல எல்லாரையும் சேர்ப்பவர்களாக இணைப்பவர்களாக இருக்கிறோமா? இதைத்தான் பர்னபா செய்தார். எல்லாரையும் கடவுளுக்குள்ள கொண்டு வந்தார், கடவுளுடைய மாட்சிக்குள்ள கொண்டு வந்தார், எல்லாரையும் கடவுளுடைய அன்பால் நிரப்பினார். இன்றைக்கு நான் எத்தகைய ஒரு பண்போடு இருக்கிறேன்? உலகத்தை சார்ந்தவனாக இருக்கிறேனா என்று கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு உலக போக்கிலான இந்த வாழ்வுக்கு பிறரை அழைத்து செல்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சாட்சிய வாழ்வு என்பது இயேசுவை அறிவது, இயேசுவை அனுபவிப்பது, இயேசுவுக்கு சான்று பகர்வது என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே கோடியற்பது தூய் அந்தோனியார் 36 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா மக்களையுமே கடவுளை கொண்டு வந்தார். கோடி அற்புதராக இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எத்தனையோ மக்கள் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் ஆலயக்கு செல்கிறார். எதற்காக? அவரை நம்புங்கள், நிச்சயம் அவர் நமக்கு ஆண்டோடு பெற்றுக் கொடுப்பார். கோடி அற்புத தூய் அந்தோனியார் நமக்காக பரிந்துரைப்பார், நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்னைக்கு கோடி அற்புத அந்தோனியாருடைய அந்த நவநாளை ஜெபித்து நிச்சயம் தூய் அந்தோனியார் என் குடும்பத்துக்காக பரிந்து பேசுவார், என் குடும்பத்துக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு கொடுக்கிற அந்த வேளையிலே நாம் அனைவரையும் ஆண்டவர்களை கொண்டு வர நம்முடைய குடும்பத்திலே கணவராக, மனைவியாக, பிள்ளைகளாக வாழ்ந்து கொடுக்க எல்லாருமே இணைக்கப்பெற, எல்லோருமே கிறிஸ்துடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட, சாட்சி பகர, தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். செவ்வாய்க்கிழமையிலே, அது இந்த பாஸ்கா காலத்தில் 4ஆம் வாரத்திலே ஒன்றாக இணைந்த ஜெபிக்கிற எங்கள் உள்ளங்களிலே இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிறரை உற்சாகப்படுத்த, பிறரை நாங்கள் குறைப்படுத்த அல்ல, பிறரை நாங்கள் தரக்குறைவாக அவமானத்தோடு அவர்களை ஏளனத்தோடு நாங்கள் பேசுவதற்காக அல்ல, மாறாக எல்லோருமே கடவுளுடைய வாஞ்சைக்குரியவர்கள், எல்லோருமே கடவுளுடைய அன்புக்குரியவர்கள், எல்லோருமே கடவுளுடைய மீட்புக்குரியவர்கள் என்பதிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் செயல்பட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய எங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே பிறரை மையப்படுத்தியதாக இருக்க, பிறரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மக்களாக, கிறிஸ்துவை அறிய, கிறிஸ்துவுக்கு சாட்சி வரக்கூடிய மக்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைய எங்களுக்கு உடைய கிருபையும் மேலான கொடைகளையும் வரங்களையும் இந்த நாளிலே கொடுத்து இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் குடும்ப சமாதானம், குடும்ப அமைதி, இன்னும் கிறிஸ்துடைய அன்பால், கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நாட்களில் ஜெபிக்கிற அநேக பிள்ளைகள் மன அமைதியும் சமாதானமும் போர் நீங்கி எல்லா மக்களுமே நலமோடு வாழ தேவையான கிருபையும் ஆற்றலும் தர வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.